இல்லை, வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து புதுசாக ஒன்றும் இல்லைங்க. சரி. ஆனால் வந்து என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருந்தது. அதை வந்து கும்பலூருக்கு உள்ள காலேஜுக்கு கொண்டு போனாங்க. அதனால் கோயம்புத்தூர்லேயுமே இந்த வருஷம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஆண்டு 19-20க்கு என்ன ஆரம்பிக்கிறீங்க? பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 40 சீட்டுங்க. அது வந்து எப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் மோட்டில் கொண்டு வரோம். தரவரிசை பட்டியலில் வந்து எப்போ சார் அது வந்துங்க உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இது அப்ளை பண்ணுறதுக்கா சார்? ஆமாம், 6ஆம் தேதி, ஜூன் 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை இதுவரை எவ்வளோ பேர் சார் அவங்க வந்து அதாவது இந்த வருஷங்க எங்களுக்கு வந்து 42,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில் இது வரைக்கும் யூஜி கோர்ஸ். ஆமாம், இல்லை சாரி 32,000 இது வந்துங்க. 6ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து நினைக்கிறோம் கிட்டத்தட்ட 55,000 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஜூன் 3ஆவது வாரத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடலாங்க. கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படி சார்? எல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங், எல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கு. கேம்பஸ் செலெக்ஷனும் ஆன்லைன் தான். அதனால் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து அந்த அவங்களுடைய தரவரிசை பட்டியலும் விருப்பத்துக்கு தகுந்தவாறு அந்த கம்ப்யூட்டரில் டிசைட் பண்ணிடுவாங்க. யாரும் மேனிபுலேட் பண்ண முடியாது. இல்லை எவ்வளோ கோர்ஸஸ் சார் இருக்குது? எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 16 கேம்பஸ் இருக்குங்க. சரி, 7 டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், யூஜியில் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், அப்புறங்க பிடெக் அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, அப்புறம் பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸுங்க. இது போக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கோர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், தொழில்முறை ஆடியோ அது எவ்வளோ சார்? அது வந்துங்க 4 கோர்ஸ் இருக்குங்க. ஃபுட் டெக்னாலஜியில் ஒன்றுங்க, எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்ட் சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸுங்க. அது பிறகு வந்து இதுங்க ஃபுட் சயின்ஸ் சார். மொத்த இடங்கள் எவ்வளோ சார்? உழவர்களுக்கான பயிற்சிகள், உழவர் கூட்டம். இல்லை, அது எங்களுடைய 2வது சொல்கிறதுல எப்படி கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே மாதிரி எங்களுடைய 2வது கண் என்று சொல்கிறது வந்து உழவர்கள். விவசாயிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான கேவிக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ட்ரோலில் வந்து 14 கேவிக்கே இருக்குங்க. திருப்பூரில் புதுசாக ஒரு கேவிக்கே வந்து இப்போ ஏப்ரல் மாதத்தில் வந்துருக்குது. இது போக நீலகிரிஸில் ஊட்டியில் ஒரு கேவிக்கே நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கேவிகே மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஃபார்மர்ஸுக்கு போன வருஷம் கொடுத்துருக்கோம் ட்ரைனிங். எஃப்எல்டி சொல்கிறது, அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷனு. இந்த மாதிரி உழவர்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம், எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம புதிய ரகங்களும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷம் வந்துங்க 42,000 வந்துச்சுங்க. இந்த வருஷம் நாங்கள் 60 பக்கத்தில் எதிர்பார்க்கோம். 60,000 அதிகமாக. இந்த வருஷம் என்னென்னா புதுசாக வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலிஜிபிள்னு கொண்டு வந்துருக்கோம். அதனால் டிமாண்ட் நிறைய இருக்குன்னு நினைக்கிறோம். Tamil Nadu Agriculture University is very special. This is the university where the Agriculture University, you are so friendly and so helpful that we think. I welcome Mr. Subay and the veteran of the Tamil Nadu Agriculture University and Dr. And start learning today will become uneducated tomorrow. It caters to all that, both the theories, award winners, retired professors, personnel, and are being let into the version of sciences, sports, and sustained. I wanted to speak a lot, but your chairman has extensively covered with many. ஹலோ சொல்லுங்கள் சார். அப்புறம் கூப்பிடுங்க சார், இங்கே ஒர்க்காக இருக்கேன்.